அது வாட்டுக்கு நிற்கிது. இருந்தாலும் நம்ம உட்கார்றது நம்மளுடைய கடமை. வாங்கடா, புறாவா கழுகா பருந்தா எதுவுமே தெரியல. பார்த்து மட்டும்தான் தெரியும். பார்த்து கொஞ்சம் பார்த்து தலையில என்னத்தை தேர்றானே தெரியலையே. இஞ்சி உள்ள போயிடுறாங்களே. ஒரு மார்ட்டின் லூதர் கிங் நின்ற இடத்தில் நானும் நிற்கிறேன்றது ஒரு பெருமை. அவர் நிறைய சிந்தனைகளை பேசி சிந்திக்க வச்சார். நம்ம சிரிப்பை பேசினால இந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. இந்த மெமோரியல், இந்த நினைவிடம், இந்த மாதிரி பொக்கிஷம்லாம் யாருக்கு வைக்கிறாங்கன்னா, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர்களுக்காக மட்டும்தான் அப்படி வைக்கிறது. தனக்காக வாழ்ந்து தனக்காகவே மடிஞ்சு போனவர்த்த செத்தார்னு சொல்லுவோம். பிறருக்காகவே வாழ்ந்தவரை காலமானான்னு சொல்லுவோம். இன்று இளைஞர்கள்லாம் போராடி ஜெயிக்கின்றதுக்கு பெரிய முன்னுதாரணமானவர் அவர் தான். பல்வேறு முறைகள் தோல்வி. நம்ம ஊரில் மாதிரி பார்லிமெண்டத்தில் தோல்வி, இந்த கிணட்டுன்னு சொல்லுவாங்க அதில் தோல்வி, தொடங்கின சின்ன சின்ன அரசியல் பதவியிலும் தோல்வியாக அடைஞ்சு எத்தனையோ வருஷங்களுக்கு பின்பு தான் வெற்றி அடைஞ்சார். அதில் தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது என்பதற்கு பெரிய ஒரு முன்னுதாரணம் தான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். நல்ல அமெரிக்க தேசத்துடைய எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நம்ம ஊரில் மகாத்மா காந்தி மாதிரி, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், காமராஜர், அண்ணா போன்று இந்த தேசத்தில் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய பெரிய உயர்ந்த மனிதர். அதெல்லாம் உயர்ந்திருக்கிறார் ஆபிரகாம் லிங்கன். எவ்வளவு பிரம்மாண்ட மனிதர் அப்படி என்பதற்கு அவர் சிலையே அழகாக இங்கே வாஷிங்டன் டிசியில் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் லிங்கன் மெமோரியல், அவருடைய நினைவிடம். அதுக்கு காரணம் நேரம் சொன்னேன். தன் மகனுடைய ஆசிரியர் கடிதம் கூட, இந்த உலகில் நல்லவருடைய தீயவர்கள் அதிகமாக இருக்காங்க என்பதை என் மகனுக்கு உரைக்க சொல்லுங்கள், ரொம்ப பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியருக்கே கடிதம் அவர். இன்னொரு வரலாறு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. வாஷிங்டனுடைய புத்தகத்தை இரவல் வாங்கிட்டு படித்து அவர் மாதிரி ஆகும்னு சொல்லி அவர் மாதிரி ஆனவர் தான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். இப்படி நான் இந்த எனக்கு பிடிச்ச தலைவர்கள், பிடிச்ச மனிதரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுவேன். அந்த வகையில் தான் இன்றைக்கி இதை சுற்றி காட்டுறதுக்காக உங்களுக்காக வந்திருக்கிறேன். இன்னொன்று, அட்லாண்டாவில் இருந்த கருப்பர் இனத்திற்காக பெரும் பாடுபட்ட மார்ட்டின் லூதர் கிங், அவர் பெரிய ஒரு சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவு தன்னம்பிக்கைக்கான முக்கியமான ஒரு சொற்பொழிவு. எனது கனவு அப்படின்ற அந்த பேச்சு பெரிய பிரசித்தி பெற்ற பேச்சு. எனது கனவுனா என்ன, கருப்பினத்தை ஒழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. அது அவர் பேசின இடம் இங்கே தான், இங்கே நின்று தான் பேசினார். ஐ ஹேவ் ஏ ட்ரீம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதான் இருக்குது பார்த்தீங்களா. என் கனவு நிறைவேறி விட்டது. மார்ட்டின் லூதர் கிங் நின்று பெரிய சொற்பொழிவு. அந்த கனவுன்ற பேசிய பேச்சு வரலாற்று இடம்பெற்ற ஒரு முக்கியமான பேச்சு. அந்த இடத்துல நானும் நிற்கிறேன், மார்ட்டின் லூதர் கிங் நின்ற இடத்துல நானும் நிற்கிறேன்றது ஒரு பெருமை. அவர் நிறைய சிந்தனைகளை பேசி சிந்திக்க வச்சார். நம்ம சிரிப்பை பேசினால இந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. சந்தோஷம். அதுக்குள்ளே போக முடியாது. போன தடவை அங்கே வரைக்கும் போனோம். 1792 இந்த வெள்ளை மாளிகை கட்டப்பட்டது. இடையில பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அந்த வெள்ளை மாளிகை பகுதி நீக்கரையாக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, மறுபடியும் புனரமைக்கப்பட்டு இன்னைக்கு அழகாக காட்சி. ஆபிரகாம் லிங்கனை பற்றி நிறையா விஷயம் சொல்கிறப்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அவர் பெர்க் அப்படின்ற ஒரு ஸ்பீச்சில் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கீழேருந்து ஒருத்தர் என்ன செஞ்சான், ஆபிரகாம் லிங்கன்ட்ட செருப்படுத்து காமிச்சு, ஓ இது உங்கள் அப்பா தைச்சி கொடுத்த செருப்பியா, என்ன என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்கான். அவர் என்ன செஞ்சார், ரொம்ப கூலாக அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி, பார்த்தீங்களா எங்கள் அப்பாவுடைய நேர்மையான உண்மையான உழைப்பை, இன்னும் அந்த செருப்பு உழைக்குதுன்னா எப்படி நேர்மையாக உண்மையாக உழைச்சிருக்காரு பாருங்கள், இப்போயும் ஒன்றும் தப்பு இல்லை, இப்போயும் அந்த செருப்பு கிழிஞ்சா கூட கொடுங்க, நான் தைச்சி தரேன், ஆனால் நான் தான் நாடாளுறேன், ஜனாதிபதி இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இந்த எளிமை இந்த பண்பு தான் சார் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அமெரிக்க தேசத்தில் அடிமையாக இருந்தவரை இன்னைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்குன்னா அந்த பண்பு தான். இந்த மெமோரியல், இந்த நினைவிடம், இந்த மாதிரி பொக்கிஷம்லாம் யாருக்கு வைக்கிறாங்கன்னா,
தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்தவர்களுக்காக மட்டும்தான் அப்படி வைக்கிறது. தனக்காக வாழ்ந்து தனக்காகவே மடிஞ்சு போனவர்கிட்ட செத்தார்னு சொல்லுவோம். பிறருக்காகவே வாழ்ந்தவரை வந்து காலமானான்னு சொல்லுவோம். அப்படி பிறருக்காக ஆன காலமானார்னா 3 காலத்துக்கு. அதுதான் ஆபிரகாம் லிங்கனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்று அந்த நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே நின்று தான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் இந்த இடத்துல ஆபிரகாம் லிங்கன் நினைவிடத்தில் நின்று மார்ட்டின் லூதர் கிங், அவர் 1800 சொச்சத்துக்கு மேற்பட்டவர் நம்முடைய லிங்கன் அவர்கள். ஆனால் இந்த இடத்துல மேதகு மார்ட்டின் லூதர் கிங் கருப்பினத்தவரை மீட்டு கொண்டு வரணும். ஒரு பெண்ணை வந்து பஸ்ஸில் தள்ளி விடுறாங்க, கருப்பு நாங்கள் வர்ற இடத்துல வெள்ளைக்காரங்க வர இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தோன்றின ஒரு பெரிய புரட்சி அதை லூதர் கிங் உருவாக்குனார். இங்கே நின்று பேசுகிற அந்த பேச்சு வரலாற்றில் மார்ட்டின் லூதர் கிங்குக்கு முக்கியமான ஒரு பேச்சு சார். ஐ ஹேவ் எ ட்ரீம் அப்படின்ற அந்த வார்த்தை, நமது கனவு, பிரம்மாண்டமான அந்த பேச்சு. இன்னைக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் யூடியூப்பில் இருக்கும். அந்த பேச்சை கொடுத்த இடம் இங்கே நிரம்ப மக்கள் திரளாக நின்று ஒரு புரட்சி உண்டு பண்ண இடத்துல நான் இருக்கின்றது எனக்கு ஒரு பெரு. நான் ஒரு அரசு வெட்டிக்காரன், அமெரிக்கா வரைக்கும் வந்திருக்கேன்னா ஏதோ நான் ஒரு புரட்சி செய்ய போகிறேன்னு அர்த்தம் இருக்குது. பெரிய தலைமை பண்புக்கு, மகத்தான பணிக்கு, அடிமைத்தனத்தை ஒழித்த அற்புத மனிதர் என்பதால் இன்னைக்கு தேசத்தில் இவ்வளோ பெரிய நினைவில்லம் அவருக்காக செஞ்சுருக்காங்க. எல்லாருக்கும் இந்த உத்வேகம் வரணும். இன்று இளைஞர்களாம் கடுமையான பணியினால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை, கருப்பர்களுக்கான அந்த எதிர்ப்பை விளக்கியவர்.